இந்தி பேசும் மாநிலங்கள் இங்க மட்டும் இந்த குடும்ப கட்டுப்பாடு கடுமையா கடைபிடிக்கப்படல. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோட ஓட்டு தான் ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்குது. எனவே இவங்களோட ஓட்டு அப்படிங்கிறது தேசிய கட்சிகளுக்கு மிகவும் முக்கியம். அதனால தான் அவங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. நாம அப்படியா, நாம நல்லா படிச்சிருக்கோம், அதனால தான் இங்க பிறப்பு விகிதம் ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். அவங்களோட அனுமதியே இல்லாம குடும்ப கட்டுப்பாடு செய்வது இங்க கண்டிக்க வேண்டிய விடயம். தமிழ்நாட்டில் இப்போ 2 குழந்தைகளுக்கு மேல பெற்றுக்க யாருமே தயாரா இல்ல. 2வது குழந்தை பிறந்த உடனே நம்மளோட அனுமதியே இல்லாம குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு விட்டுறாங்க. அதுலயும் 2வது குழந்தை அறுவை சிகிச்சை மூலமா பிறந்தா 100% குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு விட்டுறாங்க. நம்மளோட அனுமதியே இல்லாம அதை செய்ய அவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? என்னோட நெருங்கிய உறவினர்களுக்கு இது நடந்திருக்கு. சமீபத்தில் ஒரு நண்பர் முகப்புத்தகத்தில் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறோம். என்னன்னா இங்கே அரசு தலைமை மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 2 பெண் குழந்தைகளை அல்லது 2 குழந்தைகள் யார் பெற்றெடுத்தாலும் 3வது குழந்தைகளை பெற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களே கட்டாயமாக அவங்க குடும்ப கட்டுப்பாடு செய்கிறாங்க. குடும்ப கட்டுப்பாடு அவங்க செய்கிறாங்க. நான் அரசாங்கத்திட்ட நான் கேட்குற கேள்வி, இந்த கட்டளை அந்த துரோகிட்ட நான் கேட்குற கேள்வி, வடநாட்டில் இருந்து இங்கே வந்திருக்கிறவங்க, வடநாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 18 புள்ள 10 புள்ள 8 புள்ள கேட்குறான். அவங்கள தடுக்காத இந்திய அரசாங்கம் எங்களை மட்டும் தடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இது ஒரு இன அழிப்புக்கான வேலையை நீங்கள் நடத்துறீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். எந்த அதிகாரி வந்தாலும் சரி, கலெக்டர் வந்தாலும் சரி, யாராலும் நான் எதிர்க்கிறோம். நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல. இவங்களுக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்த மருத்துவமனை பேசாத மற்ற இனக்குழுக்கள் மேல நடத்தப்படுற இன அழிப்பு பத்தி தான் இந்த பதிவில் விரிவா பார்க்க போறோம். எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்கள் கூட இந்த பதிவையோ இல்ல இந்த தகவலையோ பகிர்ந்துக்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான மொழி, நிலப்பரப்பு, கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே இருக்கு. இப்போ இனப்படுகொலைனா என்னன்னு பார்க்கலாம். 1948ஆம் ஆண்டு நடந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இனப்படுகொலைக்கான மாநாட்டில் வரையறைகள்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு தேசிய இனக்குழுவையோ அல்லது மதக்குழுவையோ முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்கும் நோக்கத்தில் பின் வருவனவற்றில் ஏதாவது ஒன்றை செய்தாலும் அது இனப்படுகொலை எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, குழுவின் உறுப்பினர்களை கொல்வது, அதாவது நேரடியாக கொலை செய்வது, குழுவின் உறுப்பினர்களுக்கு கடுமையான உடல் அல்லது மன உளைச்சலை ஏற்படுத்துவது, ஒரு குழுவின் உடல் பகுதிகளை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்கும் வகையில் அவங்களோட வாழ்க்கை சூழலை வேண்டுமென்றே மாற்றி அமைப்பது, அதாவது அவங்க இருக்க பகுதிகளில் அவங்களோட உடலுக்கு தீங்கு விளைக்கும் வகையிலான நாசகார திட்டங்களை செயல்படுத்துவது. அடுத்ததா, குழுவின் பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், குழந்தைகளை ஒரு குழுவில் இருந்து மற்றொரு குழுவுக்கு கட்டாயமாக மாற்றுதல். இப்படி இதுல ஏதாவது ஒன்று செஞ்சாலுமே அதை இனப்படுகொலை அப்படின்னு வரையறுக்குது ஐக்கிய நாடுகள் சபை. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது 4வது வரையறை தான். ஒரு குழுவோட பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்தினாலுமே அதுவும் இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லு இந்திய மக்கள் தொகை. இப்படி வலுக்கட்டாயமா செஞ்சா அதுக்கு பேரு இன அழிப்பு தான். சரி, இப்படி செய்யறதன் மூலமா இந்திய ஒன்றிய அரசு என்னத்தை சாதிச்சிட போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னும் 50 வருடங்கள் கழிச்சு இந்திய மக்கள் தொகையில 90% பேர் இந்தி பேசும் மாநிலங்களில் மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற மொழி பேசக்கூடிய தேசிய இனங்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவா இருக்கும். இதனால ஹிந்தி பேசுறவங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம வலுக்கட்டாயமா தள்ளப்படுவோம். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. இதுல அவங்களோட எண்ணிக்கை அதிகமானா மற்ற தேசிய இனங்களை துளியும் மதிக்க மாட்டாங்க. ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழி ஆக்கப்படும். அதன் பிறகு மற்ற மொழிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழித்தொழிக்கப்படும். அடுத்ததா நிதி ஒதுக்கீடு. மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால குறைவான மக்கள் தொகை கொண்ட தென்னிந்திய மாநிலங்கள் மிக கடுமையா பாதிக்கப்படும். இந்த வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமா ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் பிறகு தென்னிந்திய மாநிலங்களோட மக்கள் தொகை வெகுவா குறைக்கப்பட்டது. இதுக்கு தமிழ்நாடு, கேரளா உட்பட எல்லா தென்னிந்திய மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. காரணம், 1980க்கு பிறகு தென்னிந்திய மாநிலங்களோட மக்கள் தொகை வெகுவா குறைக்கப்பட்டது. அதே மாநிலங்களோட மக்கள் தொகை அதிகரிச்சது. இதனால அவங்களுக்கு தான் அதிக அளவு நிதி ஒதுக்கப்படும். ஆனா இந்திய ஒன்றிய அரசுக்கு அதிகமான வரி வருவாயை கொடுப்பது தென்னிந்திய மாநிலங்கள் தான். உதாரணமா ஆந்திரா ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிற ₹1 வெறும் 67 பைசாவை தான் திரும்ப பெறுது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசமும் ₹1 வரியை கொடுத்துட்டு ₹1.79 திரும்ப பெறுது. இதே நிலைமை தான் மற்ற தென்னிந்திய மாநிலங்களுக்கும். ஏற்கனவே நம்மளோட வரி எல்லாமே வட மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படும். இதனால தான் சொல்றோம், இந்தியாவின் தேசிய இனங்கள் மீது திட்டமிட்டு மறைமுகமா இனப்படுகொலை நடத்தப்படுது அப்படின்னு.
அதுக்காக உங்களை நிறைய குழந்தைகள் பெற்றுங்க அப்படின்னு சொல்லல, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இப்படிப்பட்ட இனப்படுகொலையும் இந்தியாவில் நடக்குது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்.